ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள் நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். 1917ஆம் ஆண்டு ஷியாம்ராவ் ஜெய்கர் அவர்கள் ஷிரடியில் போய் 10 மாதங்கள் தங்கினார். அவர் பாலபாவ் அப்படிங்கிற சாரதாபாயோடைய இல்லத்தில் தான் தங்கி இருந்திருக்கார். அவர் தங்கி இருந்த அந்த சின்ன ஒரு அறையில் ஒரு ஓட்டை மாதிரி இருந்திருக்கு. அந்த ஓட்டை வழியாக பாம்பு வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணி இருக்கு. ஒரு நாள் இரவு அந்த அறையில் இவருடைய மகனும் மற்றவர்களும் இருக்கும் பொழுது அந்த ஓட்டையிலேருந்து பாம்பு வெளியில் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில் இருந்துட்டு திரும்பி அந்த ஓட்டைக்குள்ளே போயிருக்கு. ஸோ அந்த அறையில் இருக்கிறது ரொம்ப அபாயகரமான ஒன்று தான். ஆனால் இவங்களுக்கு அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1923ஆம் வருடம் இவருடைய மகன் சுரேந்திரா 10 வயது அவருக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சலில் ரொம்ப அவதிப்படுறாரு. அப்போது ஒரு நாள் இரவு அவருக்கு அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு, அதாவது கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸ் வயிற்றுலேருந்து மேல் நோக்கி போய் அவரோட செஸ்ட் அப்படியே அழுத்தி ஒரே தீவிரமான வலியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தீவிரமான வலி தாங்க முடியாமல் அந்த குழந்தை ஒரே அழுது கத்தி இருக்கான். இவராலையும் அந்த குழந்தைய பிடிச்சி அவனுக்கு அழுத்தி ஒரு மாதிரி அவனை மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனோட உடல் ஏற்கனவே ரொம்ப பலவீனமாக இருக்குது. இவருக்கு அவனை தொடர்றதுக்கு கூட பயமாக இருந்திருக்கு. அதனால ஸ்ரீ சாய்பாபா அப்படின்னு சொல்லி இவர் அலறி கத்தி பாபா கிட்ட வேண்டியிருக்காரு. இவர் வேண்டின அந்த தருணமே அந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்க அசிடிட்டி அப்படியே அந்த நெஞ்சிலிருந்து கீழே இறங்கி அது மறைஞ்சு போச்சு. அந்த வழியிலேருந்து அவனுக்கு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவருக்கு ஆன்மீக உதவி அப்படின்னாக்கா ஸ்ரீ சாயிபாபா இவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நேரடியாகவே பாபா இவருக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு. இல்லை சில குறியீடுகள்னால் இந்த தட்சணையை அவர் குறிப்பிடுறாரு. அதன் மூலமாக இவருக்கு என்ன படிப்பினையை பாபா கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாரு. ஒரு தடவை பாபா சொன்னாராம், நீ எதை விதைப்பாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவை உன்னுடைய குருவுக்கு சேவை செய் அப்படின்னு சொன்னாராம். இவரை பொறுத்த வரைக்கும் பாபா இவருக்கு எந்த மந்திர உபதேசம்லாம் கொடுக்கவே இல்லை. இவருடைய 20வது வயதில் இவருக்கு ஆல்ரெடி மந்திர உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இவர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாரு. அந்த மந்திரத்தையே அடுத்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர் எப்போவுமே ஜபிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாயிபாபாவோட போதனைகள் அறிவுரைகள் எல்லாமே நம்மளுடைய நடத்தை நல்லபடியாக இருக்கணும், நம்ம தர்ம வழிப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுல தான் பாபா குறிக்கோளாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முறை பாபா சொன்னாராம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஏன் இவர்கிட்ட அவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய அனுபவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, நான் உங்கள் முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு பாபா சொன்னாராம். பாபா ஏன் இதை சொன்னார் அப்படின்னாக்கா, இவங்களோடு இருந்த ஒருத்தர் பாபா சித்தரா, பாபா ஒரு மகா அவதாரமா அப்படின்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட போயிட்டு இப்படியெல்லாம் கேள்விகள் அவங்களுடைய அனுபவங்களை சேகரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாராம். பாபாவுக்கு அது அறவே பிடிக்காது. பாபாவை பொறுத்த வரைக்கும் நான் உன் முன்னாடி இருக்கேன், உனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா, என்கிட்ட நேரடியாக கேளு, மற்றவங்களோட அனுபவத்தினால உனக்கு எதுவும் வரப்போறது இல்லை அப்படின்னு தான் பாபா எப்போவுமே சொல்லுவார். அந்த பூர்ண பரபிரம்மே நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட போயிட்டு நம்ம கேட்காம நாம் எதுக்கு திருப்பி போய் நம்மளை மாதிரி ஒரு அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கவங்க கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ சாயிபாபாவோடைய ஆலோசனையோ இல்லை அவருடைய திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸ்ரீ சாயிபாபா கிட்ட நம்ம போயிட்டு நம்மளோட டவுட்டை கேட்கும் பொழுது பாபா சில நேரம் தானாகவே ஏதாவது உபதேசங்களையோ இல்லை நமக்கு அவரோட டீச்சிங்ஸை சொல்லலாம், இல்லை தட்சணை மூலமாக நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம், இல்லை ஏதாவது நூல்களை படிக்க சொல்லலாம், இல்லை யாராவது ஏக்நாத்தி பாகவத், ஞானேஸ்வரி இந்த மாதிரி நூல்களை படிச்சுட்டு இருந்தால் அதை போய் கேட்க சொல்லலாம். இப்படி பாபா பல வகைகள் பல விதமான முறையில்
நமக்கு உபதேசங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதனால நாம் நேரடியாக பாபா கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவர் விரும்புகிறார் அப்படிங்கிற விவரத்தையும் ஷாம்ராவ் ஜெய்கர் இங்கே பதிவு செய்கிறார். ஒரு முறை ஹெச்எஸ் தீக்ஷித்க்கு ஸ்ரீ சாயிபாபா ஏதோ கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படிங்கிறாரு. ஹெச்எஸ் தீக்ஷித் அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவர் அப்படி ஒரு அத்தியந்த பக்தர். பாபா சொல்லுதான் வேத வாக்கு அப்படின்னு அவர் வாழ்ந்துட்டு இருந்தவர். பாபா ஒன்று சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. அவரால் நினைக்க கூட முடியாது அது இல்லாமல் வேற எதையும் செய்யறதுக்கு. அப்படிப்பட்ட பக்தர். ஒரு முறை பாபா அவரை கூப்பிட்டு 30 ரூபாய் தட்சணை கேட்டிருக்காரு. அப்போ தீக்ஷித் கிட்ட 30 ரூபாய் இல்லை. உடனே ஸ்ரீ சாயிபாபா வந்து நீ போயிட்டு பாபு சாஹிப் ஜோக் கிட்ட இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து பாபு சாஹிப் ஜோக் கிட்ட இருந்து அந்த 30 ரூபாயை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகமாயி வாசலை தாண்டறதுக்கு முன்னாடியே பாபா சொன்னாராம், இவர் வந்து ஸ்டடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நிலையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பாபா எதுக்கு அந்த வார்த்தையை வந்து தீக்ஷித்தை நோக்கி சொன்னார் அப்படின்னாக்கா, அப்போ அந்த காலகட்டத்தில் தீக்ஷித் வந்து மற்றவங்க கிட்ட இந்த மாதிரியெல்லாம் வந்து பாபாவோட அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும், பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலில் மற்றவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தார் போல இருக்கு. அதனால பாபா வந்து இப்படி சொன்னார். இது வந்து பாபாவோட மகா சமாதிக்கு முன்னாடி நடந்த விஷயம். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் இருந்த பின்னாட்கள்லையும் ஹெச்எஸ் தீக்ஷித் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமான நம்பிக்கையோடு வாழ்ந்தார், பாபா மேலே எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு ஷாம்ராவ் ஜெய்கர் சொல்கிறாரு. இவருடைய அனுபவங்களோட தொடர்ச்சி நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.